கொள்கை உறுதியில எந்த ஒரு கட்டத்திலையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மறுத்துட்டார். இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு கொள்கை உறுதி, எந்த அளவு கொள்கை உறுதி காட்டுறாருன்னு சொன்னா, இது என்ன இப்படி கரடு முரடா இப்படியா இருக்கிறதுன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. என்ன பண்றாரு, அந்த கல்லை வணங்கக்கூடாதுங்கிறாரு, சிலையை வணங்கக்கூடாதுன்னு தகப்பனாருக்கு சொல்றாரு. தகப்பனார் மறுக்கிறார். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொல்லுகிறார், சமுதாயம் மறுக்குது. இந்த நேரத்தில் ஊரு உலகமே சேர்ந்து அவருக்கு எதிராக இருக்கிற நேரத்தில் எதை தெய்வம் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் போட்டு உடைச்சு தள்ளிட்டு வந்துடுறாரு. இவர் எது பெரிய கடவுளை மட்டும் விட்டுட்டு குட்டி தெய்வங்களை எல்லாம் சுக்குநூறா நொறுக்கிட்டு வந்துடுறார். வந்தா என்ன ஒன்று தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி ஒரு காரியத்தை இந்த காலத்தில் செஞ்சாலே அதனுடைய விளைவு மோசமா இருக்கும். அறிவு முதிர்ச்சி அடைந்த காலத்தில், பத்திரிகை இருக்கிற காலத்தில், மீடியாக்கள் இருக்கிற காலத்தில், நீதிமன்றங்கள் இருக்கிற காலத்தில், சட்டம் இருக்கிற காலத்தில், கவர்மெண்ட் இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா விளைவு இப்பவே மோசமா இருக்கும். இப்ப காட்டுமிராண்டி காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? இதை பண்ண சும்மா விடுவாங்களா? சும்மா விட மாட்டாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, இந்த வேலையை செய்யறாரு. ஏன்? அவர் கொள்கை இது கடவுள் இல்லைன்னு அவருக்கு தெரியுது. என்னங்கடா இது கடவுள் இல்லைன்னு தெரியுது, அதை போய் வணங்குறீங்களா சொல்லி கோபத்துல அவர் அதை உடைக்கிறாரு. அதனுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே உடைக்கிறார். அப்படி ஒரு உறுதி. கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னடா இது, நம்ம கடவுள் அந்த மாதிரி எதுக்கு அழைக்க வச்சிருக்கிறாரு, என்னதான் நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது, ஒரு இளைஞர் இருக்கிறார் இப்ராஹிம் சொல்லி, அவர் தான் இதை பண்ணிருப்பாரு. சமயனா பத்தன் இதுக்கரு எதுக்குரு ஆலிஹத்துக்கும், உங்களுடைய கடவுள்களை எல்லாம் பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு இளைஞர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம், அவர் இப்ராஹிம் அவருக்கு பேரு, அந்த ஆள் தான் இதை பண்ணிருப்பாரு. கூப்பிட்டு கேட்கறாங்க, நீ தான் பண்ணியா? என்ன சொல்றாரு, நான் தான் பண்ணுங்கிறது வேற வார்த்தையில சொல்றாரு. பொய்யெல்லாம் அவர் சொல்லல, நான் தான் பண்றேங்கிறாரு. எப்படி பண்ணுங்கிறாரு? இந்த இருக்குல்ல பெரிய சாமி, அது கேளுங்க. இந்த சின்ன சாமிகள் உடைக்கப்பட்டிருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட கேளுங்க, யார் உடைச்சதுன்னு கேளுங்க. பசாலூகும் இன்கானு எந்திகூன், இவங்க எல்லாம் பேசுவார்களா இருந்தால் இந்த சிலைகள்கிட்ட கேளுங்க, உங்களெல்லாம் உடைச்சது யாருன்னு. மண்பால ஹாதாபி ஆலிகத்தினான்னு கேட்கிறாங்க. அப்போ என்ன பண்றாரு, பல் பாலகு கபீருகும் ஹாதா, இந்த பெரிய சாமி இருக்காரு, இவர் தான் உடைச்சிருப்பாரு, இவர் தான் உடையாம இருக்கிறாரு, சின்ன சாமியெல்லாம் உடைச்சு விட்டாருங்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க தெரியுது, ஆஹா பாயிண்ட் வேற மாதிரி போகுது. என்ன கேட்கறாங்க, லக்கத் அலிம்த மா ஹவுலா எந்திகுன், இப்ராஹிமே இதெல்லாம் பேசாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இதுல போய் கேட்க சொல்றிய, இந்த உடைஞ்சு கிடக்கிற சிலைகள்கிட்ட போய் நாங்க பேசினா அது ரிப்ளை கொடுக்குமா, மறுமொழி தருமா? அப்ப என்ன பண்றாரு, பைத்தியக்காரங்களா, உஃபில்லக்கும் ஒளிமா தாபுதனம் இந்தூன் இல்ல, உங்களுக்கு நாசம் உண்டாவட்டும், நீங்க வணங்குறீங்களே அதுக்கு நாசம் உண்டாவட்டும், பேசாதுன்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் கடவுள்னு சொல்றீங்க, தங்களை உடைச்சது யாருன்னு கூட சொல்ல தெரியாதுன்னு சொல்றீங்க என்று புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு கரடுமுரடான ஒரு செயல் அவர் செய்யறாரு. இதனுடைய விலை ரொம்ப கடுமையானது. வார்த்தையாக கூட சொல்லியிருக்கலாம், அது செஞ்சு காட்டிட்டு செய்யறதா இருந்தா ரொம்ப ரொம்ப தில்லு வேணும் இதுக்கு. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யறாரு. அதுக்கு என்ன விளைவு வந்தது? நெருப்பு குண்டத்தை வளங்க, நெருப்பு குண்டத்தை வளர்த்து இவரை தூக்கி வீசுங்கன்னு சொல்றாங்க. ஒன்சுரு ஹர்ரி கோஹு ஒன்சுரு ஆலிகத்துக்கும், அப்ப நீங்க உங்க இவரை எரிச்சிருங்க, உங்களுடைய கடவுள்களுக்கு உதவி செய்ய வாருங்கள். கடவுளுக்கு உதவி செய்ய மனசுல கூப்பிடுறாங்க. உங்களுடைய கடவுள்களுக்கு எல்லாம் உதவி செய்வதற்காக வேண்டி இவரை தீயில போட்டு பொசுக்கும் வாங்க, பொசுக்க போறாங்க. ஆபஸ் வாங்கிட்டாரா? விளையாட்டத்தை மன்னிச்சுக்கிறீங்கப்பா, நான் இனிமே செய்ய மாட்டேன், நான் செஞ்சு தப்பு தான், நீங்க தெரியாதனமா பண்ணிவிட்டு இனிமே நான் உடைக்க மாட்டேன், இப்படி ஏதாவது சொன்னாரா? போங்கடாண்டாரு. என்ன போங்கடாண்டாரு? தூக்கி போட்டா சாம்பல் நிச்சயம். நெருப்பை வளர்த்து அதுல ஒண்ணு மனசுல தூக்கி போட்டா என்ன ஆகும்? அது சாம்பல் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எரிஞ்சு வந்து ஒண்ணும் இல்லாம போயிட வேண்டியதான். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, போட்டுக்க, உனக்கு என்ன முடியுமோ செஞ்சுக்க பாப்போம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அந்த தைரியத்தை பாக்குறான். அல்லாஹ் காப்பாத்துவான் நம்புறாரு. அல்லாஹ் உதவி இருக்கு, போ, அல்லாஹ்வுடைய நாட்டு அதுவா இருந்தா ஓகே. அவர் தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், குல்னா நாம் கட்டளை போட்டு விட்டோம், யானாரு கூனி பரதம் வசலாம் அல்லா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடியதாகவும் அவருக்கு அமைதியை தரக்கூடியதாகவும் நீ மாறிவிடு என்று நாம் சொல்லிவிட்டோம். அப்ப இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டாங்க, நெருப்பு அவரை எரிக்கல. அப்ப இந்த ஒரு அசைக்க முடியாத இந்த உறுதிக்காக வேண்டி அல்ல அப்படி ஒரு பரிசை கொடுக்கிறான். இதுல நமக்கு என்ன விளங்குகிறது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், வளைகிறது, நெளிகிறது அதெல்லாம் கிடையாது. சொன்னதுல இருந்து பின்வாங்கிறது, விளைவுகளை பார்த்து விட்டு கொண்ட கொள்கையிலிருந்து ஓடக்கூடியவர்கள் பார்க்கிறோம். ஒரு கொள்கையை சொல்லுகிறோம், அந்த கொள்கையை சொல்லும் பொழுது எதிர்ப்பு வராதுன்னு நினைத்து நம்ம சொல்லிவிடுகிறோம். ஆனா எதிர்ப்பு கடுமையா வருகிறது. குர்ஆன்ல உள்ளதை சொல்லுகிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லுகிறோம். அதை சொல்வதனால் என்ன செய்கிறது, நேற்று வரைக்கும் இருந்த ஆதரவாளர்கள் எதிராக மாறுகிறார்கள், கடும் எதிர்ப்பை சந்திக்கிறோம், பலவிதமான இடைஞ்சல்களை தருகிறார்கள்.
உடனே நம்ம எப்படி மாறிக்கிறோம்? இது நமக்கு தேவையா? தேவை, பேசாம பழையபடி இருந்துட்டு போயிடலாமே. எதுக்கு இந்த வேலை? எதுக்கு அடி? எதுக்கு உத? எதுக்கு ஊர் நீக்கம்? எதுக்கு பள்ளியாசல போர்டு வைக்கணும்? இது மாதிரிலாம் நம்ம நினைத்து என்ன செய்யறோம்? பின்வாங்கலாம் நம்ம நினைக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? நெருப்பு குண்டத்துக்கு கூட அஞ்சாம ஏன்னதை பாத்துக்க, இதுக்காக வேண்டியெல்லாம் நான் கொள்கையில இருந்து என்ன செய்யறேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் என்று தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் கூட இந்த இப்ராஹிம் நபியிடமிருந்து பெற வேண்டிய பாடத்தை சொல்லும் பொழுது, இப்ராஹிம் நபியிடத்திலே உங்களுக்கு பாடம் இருக்கிறது தெரியுமா? இன்னா புராஉ மின்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொண்டோம். எல்லாம் வேணுங்கிறது எங்க கொள்கை கிடையாது. இதுதான் ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா சொல்றாரு. அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் நம்புகிற வரை கது பதா பைனனா வ பைனகுமுல் பக்லா, எங்களுக்கும் உங்களுக்கும் இனி பகைமைதான். நாங்கள் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்கணும்ங்கிறோம், அதை தவிர இன்னொன்னு இருக்கவே கூடாது என்கிறோம். இந்த விஷயத்துக்கு நீ வர்ற வரைக்கும் உனக்கும் எனக்கும் பகைதான் என்று இப்ராஹிம் சொன்னாரே. இப்ராஹிமோடு இருந்த அந்த நன்மக்கள் சொன்னார்களே, அதிலே உங்களுக்கு இப்ராஹிம் இடத்திலே பாடம் இருக்குங்கிறான் அல்லாஹ். லக்கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலேயும் இப்ராஹிமோடு இருந்த நன்மக்கள் இடத்திலேயும் உங்களுக்கு நல்ல முன்மாதிரி இருக்கிறது. எதுல முன்மாதிரியா? இது காலு, அவங்க சொன்னாங்களே அந்த விஷயத்துல என்ன சொன்னார்கள்? இன்னா புராஉ மின்கும், நாங்க உங்களை விட்டு விலகி கொண்டோம். தெளிவா அடிக்கணும். குர்ஆன் சொன்னாதான் அடிப்படையா? இந்த ரெண்டும் தான். மூணுன்னு சொல்றியா? உன்னை விட்டு நாங்க விலகி கொண்டோம். நாலுங்கிறியா? உன்னை விட்டு விலகி கொண்டோம். இஸ்லாத்தின் அடிப்படை 8ங்கிறியா? உன்னை விட்டு விலகி கொண்டோம். அப்ப இந்த மாதிரியாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை இப்ராஹிம் நபி சொன்னார்களே, அந்த விஷயத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நம்ம மதிக்கிற சரியான முறை என்னவென்றால், குர்பானி கொடுக்கிறதுல மட்டும் இல்ல, ஹஜ்ஜில போய் தவாப் செய்யறதுல மட்டுமல்ல, சபா மர்வாவுல ஓடுறதுல மட்டுமில்லை, ஷைத்தானை கல்லை எறிகிறதுல மட்டுமில்லை, காபத்துல்லாவிலே தொழுவதில் மட்டுமில்லை. இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி எதுல என்று சொன்னால், அவர் கொண்ட அந்த உறுதிப்பாடு இருக்கு பாருங்க, வளைஞ்சு கொடுக்காத தன்மை, எல்லாம் சரி என்று அங்கீகரிக்காத தன்மை, ஒரு தப்பானது என்று தெரிந்து கொண்ட தப்பும் சரிதான் சரியும் சரிதான் சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான நிலைக்கு போறோமே, இந்த மாதிரி நிலைகளை எல்லாம் விட்டு ஒழித்து விட்டு எஸ் நோ ரெண்டு தான். எஸ் இது, நோண்டா அது, மூணு கிடையாது, ரெண்டுக்கு நடுவுல கிடையாது என்று சொன்னார் பாருங்க. அதில் உங்களுக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றில் இருந்து நம்ம பெற வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான பாடம் இதுதான். இது போக பொதுவாக இந்த முஸ்லிம் உம்மத்துகளுக்கு, தமிழகத்திலே வாழுகிற முஸ்லிம்களுக்கு குறிப்பாக இவர்களுக்கு ஒரு செய்தி நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மனிதர்களை தர்காக்கள் கட்டி வைத்து அவங்களுக்கு சக்தி இருப்பா நினைத்துக் கொண்டு, அவுலியான்னு சொல்லிக் கொண்டு, அவங்கள்ட்ட குழந்தைகளை கேட்பது என்ன, அவங்கள்ட்ட நோய் நொடியை முறையிடுவது என்ன, வேலை வாய்ப்புக்கு மனு போடுவது என்ன, அந்த அடக்க ஸ்தலத்தை போய் சுத்தி வருவது என்ன, தங்குறது என்ன, அதுல காணிக்க போடுவது என்ன, கொடிமுறை ஏற்றுவது என்ன, அது மாதிரி கூடு கொடியேற்றங்கள் என்ன, இப்படி எக்கச்ச நேர்ச்சைகள் செய்வது என்ன, அறுத்து பலியிடுவது என்ன, இப்படி ஏராளமான வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஒரு மனிதரை நல்லடியார் இவர்களா நினைத்துக் கொண்டு அந்த இடத்துல போய் நேர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு செய்தியை நாம் அழுத்தமா பதிவு செய்ய விரும்புகிறோம். அது என்ன செய்தி? நீங்கள் கொண்டாடுகிற இந்த நல்லடியார்கள் எல்லாம் நல்லடியார்களை இருக்கவும் செய்யலாம், இல்லாம இருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்லயே அல்லாஹ்வுக்கு கலீல் அவர்தான், அவர்தான் ஃப்ரெண்டு, அவர்தான் தோழர். அந்த இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் அவர் விரும்பியதெல்லாம் கொடுத்தானா? அவர் நினைச்சதெல்லாம் சாதிக்க ஏண்டுச்சா? இப்ராஹிம் நபி அவர்கள் பெத்த தகப்பனாருக்கு போய் மார்க்கத்தை சொன்னார்கள். இப்ராஹிம் நபி சொன்னதால அந்த மார்க்கம் உள்ளத்துல போய் நுழைஞ்சிச்சா? அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கல. மஹ்ஷர் மைதானத்துல இப்ராஹிம் நபிக்கு முதல் மரியாதை அல்லாஹ் கொடுக்கறானே, அதே மஹ்ஷர்ல இன்னொரு ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்பட்ட உடனே அழுவாரு. அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க? அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, யா அல்லாஹ், என் தந்தை விஷயத்துல நீ கருணை காட்டு, அவர் ஒண்ணும் பண்ணிராத என்று இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். ஏன்? உன்னுடைய குடும்பத்தார் விஷயத்துல என்னை மக்கள் எல்லாம் எழுப்பப்படும் பொழுது
என்னை இழிவுபடுத்திடாதன்னு அவர் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாரு. அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான். இப்படி எனக்கு சொன்னியா அல்லாஹ், என் தகப்பனாரை கொண்டு போய் நரகத்துல போடுவதை விட வேற என்ன இழிவு, பெரிய இழிவு இருக்க முடியும் அப்படின்னு தந்தைக்காக பரிந்துரை செய்வார். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கலீல் சொல்லிட்டான்னு கேட்பானா? அவன் ஒரு கொள்கை ஏகத்தோன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அதை ஏத்துக்கிட்ட ஆளுக்கு தான். இப்ராஹிம் நபியுடைய வாப்பாங்கிறதுக்கெல்லாம் சலுகையே கிடையாது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏத்துக்கொண்டாதான் அவர் சொர்க்கம். ஏத்துக்கலன்னா இப்ராஹிம் நபி வாப்பா இருந்தாலும் சரி, அவர் என்ன ஒரே ஒரு கருணை அல்லாஹ் செய்யறான். அவருக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, அவரை தூக்கி நரகத்தில் வீச சொல்லும் பொழுது இந்த மனுஷன் வடிவத்தில் தூக்கி எறியாதிய, அவர் மனசு சங்கடப்படும். அவர் கழுதை புலி மாதிரி தோற்றத்தில் ஆக்கி 4 காலை முடிச்சு வீசுங்கன்றான் அல்லாஹ். தூக்கி வீசும் போது வாப்பா மாதிரி இருக்க மாட்டார், அவரே வீசப்படுறவர் என்று சஹீஹுல் புகாரியில ஹதீஸ் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்ராஹிம் நபி பெத்த தகப்பனுக்கு பரிந்துரை செய்தும் கூட அவருக்கு சின்ன அளவுல அல்லாஹ் காட்டின கருணை என்னன்னு கேட்டா, அவரை தூக்கி எறியும் போது இவர் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக அவர் தந்தை மாதிரி தெரிய மாட்டார். தந்தை மாதிரி தெரிய மாட்டார். இந்த ஒரு கருணையை தான் செய்யறானே தவிர அவர் தகப்பன் என்பதற்காக ஒன்றும் செய்யல என்று சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ்ங்கிறோம், அவர் நினைச்சே செய்வாருங்கிறோம், ஒரு மர்மையில் சொர்க்கத்தில் சேர்ப்பாருங்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையெல்லாம் வைத்திருக்கிறோமே, இதெல்லாம் வைத்துக் கொண்டு நம்ம இப்ராஹிம் நபி மதிக்கிறோம் சொல்லுவதில்ல. எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்கின்ற ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்களே, அவ்வளவு பேரருள் பெற்ற ஒரு மனிதருக்கு அவர் நினைச்சது அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல. அவருடைய எல்லா விருப்பங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த தியாக திருநாள்ல முக்கியமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்கள் ஏகத்துவ கொள்கையுடைய அகில உலக இமாமாக இருக்கிறார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையில வளைந்து கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். இதை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் கூட அதாவது தயக்கம் காட்டாதவர்களாக, விளைவுகளை பற்றி கவலைப்படாதவர்களாக, எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டாலும் ஊரை விட்டு விரட்டப்படுறாரு. மனைவியை கூட்டிட்டு ஊரை விட்டு போனார்னு சொல்லி அவரு குர்ஆன்ல இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணி போறேன்னு சொல்லி ஊரை விட்டு விரட்டப்பட்டிருக்கிற வரலாறா இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. அடித்து சித்திரவதையா இருந்தாலும் முன்மாதிரி இருக்கிறது. அவர் மனைவியை பெண்டால நினைத்து அப்படியெல்லாம் கூட ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானாலும் அதுல அந்த மாதிரியான சோதனைகளுக்கு அவர் உட்படுத்தப்படுகிறாரு. இப்படி எல்லா விதமான பிள்ளையை கொண்டே விடுறதாகட்டும், அறுக்க முன் வந்ததாகட்டும், இப்படி எதை எடுத்தாலும் அதனால சொல்றான், இப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், உமது இறைவன் இப்ராஹிமுடைய இறைவன் இப்ராஹிமை பல சோதனைகளை கொண்டு சோதித்து பார்த்தான், பல கட்டளைகளை கொண்டு சோதித்து பார்த்தான். அவ்வளவுலையும் அவர் முழுமையாக தேறினார். இப்படியான ஒரு சிறப்புள்ள இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக வந்திருக்கிற இந்த தியாக திருநாளிலே நம்ம கொஞ்சம் தியாகம் செய்து பழக வேண்டும், சுயநலை போக்கை விட வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய கட்டளை பெரிது என்று நினைத்து முன் வந்தார்களோ, அப்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.